Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஈஸியாக எப்படி நம்ம வீட்டில் வெஜ் ரோல் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி மேல் மாவுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேல் மாவுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம். இது வறுக்காத ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை தான் இருக்குன்னாலும் நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம். நம்ம நார்மலாக தோசை மாவு எப்படி கரைப்போமோ அது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாகவே கோதுமை தோசை ஊற்றுறப்ப இது மாதிரி கோதுமை மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு கோதுமை மாவு தோசை. இப்போ நம்ம கரைச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் அந்த ரவை ஊறி உங்களுக்கு ரோஸ்ட்டாக தோசை கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளார நம்ம உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது சாதாரணமாக செய்கிற வெஜ் ரோல் விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரியறப்போ ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ அதை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும். பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் இன்றைக்கி கேரட்டும் முட்டைக்கோஸும் எடுத்திருக்கேன். 3 கேரட் இது மாதிரி துருவி சேர்த்துருக்கோம். துருவி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் துருவி சேர்த்துக்கோங்க. 3 கேரட் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் முட்டைக்கோஸும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தண்ணிலாம் எதுவும் தெளிக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் அப்படியே வதக்கினாவே போதும். இப்போது நான் இன்றைக்கி காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்னாலும் அதிகப்படுத்திக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவை கொடுக்குது. அதுக்காக நம்ம இதை சேர்த்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மேலே இருக்க லேயர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற லேயருக்கு நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது தோசையாக ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு தோசை கல் சூடாகட்டும். ரொம்ப சூடாக்கிற வேண்டாம். மீடியம் ஹீட்டில் இருக்கப்பவே நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அப்புறம் தோசை சுற்றிட்டு போகும். அதனால் ஓரளவுக்கு கல் காஞ்சதுமே நம்ம தோசை ஊற்றிடலாம். 1.5 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நான் இப்போ ஊற்றிருக்கேன். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்திக்கிறேன். நம்ம ரவை சேர்த்திருக்கனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் இந்த மாதிரி தோசை. இப்போ 2 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. திருப்பி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த தோசை ஊற்றுறப்ப உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். கோதுமை தோசை எப்போயுமே கோதுமை தோசை ஊற்றுறப்போ திருப்பி போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 சைடும் வெந்ததும் நம்ம இந்த தோசையை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் வைக்கிறப்போ இந்த மாதிரி மேலே ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி நீங்கள் தோசையை வந்து வச்சுக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஒரு கரண்டி ஃபுல்லாக, அதாவது ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து 2 விதத்தில் ரோல் பண்ணலாம். ஒன்று வந்து மேலே இருக்கிறது லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது நீட்டமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரோலு. இதே நான் செகண்ட் ஒன் ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நார்மலாக வெஜ் பஃப்ஸ் அதெல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ரோல் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு தோசை வச்சுருக்கேன் இது மாதிரி. இதுக்கு நடுவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இப்போ மேலே இருக்கிறத லைட்டாக மடிச்சுட்டு இப்போ அப்படியே ஃபுல்லாக வச்சு சுற்றிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க அளவில் 4 வெஜ் ரோல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 1 கப் கோதுமை மாவுக்கு 4 வெஜ் ரோல்ஸ் கிடைக்கும் இது மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எதையும் மைதா மாவோ கோதுமை மாவோ போட்டு ஒட்டணும்லாம் தேவையில்லை, இப்படியே வச்சாவே போதும். இப்போது ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸ் இதில் வைக்க போகிறோம். ரோல் வைக்கிறப்ப எப்படி வைக்கணும்னா, அந்த மடிச்சிங்க இல்லையா, அந்த கடைசியாக மடித்த பகுதி வந்து கீழே வர மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயில் வைக்கணும். அப்போ தான் அது ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அப்போ பிரிஞ்சிடாமல் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ஷாலோ ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து 2 பக்கமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பஃப் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆனதும் எண்ணெயிலேருந்து நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்க, கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெச்சப் தான் வந்து இதுக்கு நல்ல கரெக்டான ஒரு சைட் டிஷ் இதுக்கு. இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மேலே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே வந்துடும். இப்போ நம்மளுடைய வெஜ் ரோல்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.